இல்லை. உலகம் முழுவதும் ஆன்மீக திருப்பணிகள் என்றால், ஆலய திருப்பணிகள் என்றால் நகரத்தார் பெருமக்கள் மட்டுமே. மணிவாசக பெருமான் பாடுவார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. என்ன விரிவுரை! நம் சோச்சோமி ஐயா அவர்கள் இதை எடுத்துக்கொண்டால் ஒரு நாள் முழுவதும் பேசுவார், இரவு பகலாய் பேசுவார். விண்ணில் விரைந்திருக்கிற இறைவன், மண்ணுக்குள் மறைந்திருக்கிற இறைவன், காற்றில் கலந்திருக்கிற இறைவன், நீரில் நிறைந்திருக்கிற இறைவன், நெருப்பில் உறைந்திருக்கிறான் இறைவன். இப்படி இத்தனை இடத்திலும் இருக்கிறவன், வானமே எல்லை என்று நம்மை ஆள்பவன், தனக்கென்று ஒரு சின்னஞ்சிறிய இடம் தேவை என்று நம்மிடம் சொன்னானா? திருக்கோவில் என்பது இறைவன் எழுந்து அருள்வாளிப்பதற்கு மட்டுமல்ல, மனித சமூகம் கூடி கலந்து வாழ்வதற்கு. அதைத்தான் இந்த மண்ணிலே நிரூபித்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். கோவிலை தழுவிய குடிகள், குடிகளை தழுவிய கோவில் என்று காலம் காலமாய் நிரூபித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம் நகரத்தார் பெருமக்கள். வாழ்க்கைக்கு பொருள் தேவை, நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை என்று திரைகடலோடு தேடிய செல்வத்தை அறப்பணிகளுக்கு செய்தார்கள். சொத்தின் மதிப்பை கணக்கு பார்ப்பதை விட அறத்தை கணக்கு பார்க்காமல் செய்தார்கள். எல்லா மலேசியா நாட்டிற்கு சென்றால் தண்டபாணி ஆலயங்கள், சிவ ஆலயங்கள், சிங்கப்பூருக்கு சென்றால் சிவ ஆலயங்கள், லண்டனுக்கு சென்றால் சிவ ஆலயங்கள். இப்படி எங்கு நோக்கினும் ஆலய திருப்பணிகளையும் அறப்பணிகளையும் அன்னசத்திரப்பணிகளையும் அறிவு திருப்பணியையும் தமிழகத்தில் செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள்.